இப்போ ஐயா துரைக்கண்ணா, ஒரு திராவிட இயக்க இப்போ நடந்த சம்பவங்கள், நடந்து கொண்டிருக்கக்கூடியது, எக்ஸிஸ்டிங் கிரைஸ் என்னெல்லாம் போகுதுங்கிறத ஒரு காவல்துறை அதிகாரி, சமூக ஆர்வலர், இதில் 1 2 இல்லை, எல்லாம் போயிட்டு இப்போ இதற்கான தீர்வு என்னன்னா, இடத்தை காலி செய்ய விட்டு ஒரு சிறப்புமிக்க ஒரு அரசு தலைமை தமிழ்நாட்டிற்கு தேவை இருக்கு அப்படிங்கிற வாய்ஸ் எதிரொலிக்கிறது. இப்போது கூட்டணி கட்சிகள் மௌனம் காக்கிற நேரத்தில் எதிர்கட்சிகள் வலிமையாக இல்லாவிட்டால் மற்றொரு 5வது முறை கை தவறிவிடும். இப்படின்னு நான் சொல்லலை, மக்களிடத்திலே பேச்சு. பொதுவெளி கருத்தாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது தமிழகம் வன்முறை களமாக மாறிவிட்டதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயமான சூழல் தான் இருக்கிறது. வன்முறைகளால் காவலர்கள் மரணிப்பதும், காவலர்களின் வன்முறைகளால் பொதுமக்கள் படுகொலைக்கு ஆளாவதும் இது அவ்வப்போது நடைபெறுகிற நிகழ்வாக தான் நம்ம தொடர் நிகழ்வாயிட்டு. ஆமாம், காவல்துறைக்கும் பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறது அப்படிங்கிறதுமே நம்ம பல பதிவுகளில் பேசியிருக்கிறோம். ஒரு பெண் டிஎஸ்பியை முடிய பிடிச்சி இழுக்கிறது, சட்டை பிடிக்கிறது, பொதுக்கூட்ட காவலுக்கு சென்ற சீருடை அணிந்த பெண் காவலாளிகளையே, அப்பான் காவலர்களையே அவங்க இது மாதிரியான ஒரு பாலியல் சீண்டலில் ஈடுபடுவது, ஒரு சிறப்பு ஆய்வாளரை ஒரு அமைச்சருடைய உதவியாளரே கன்னத்தில் அறைந்து தாக்குவது, அது மாதிரியான ஒரு சூழல். காவல்துறை ஒரு பக்கம் இது மாதிரியான பாதிப்புக்கு பல இடத்துல. ஐயா, திமுக பிரமுகர் அருள்தாஸ்னு ஒரு வக்கீல் காவல்துறையை கண்ணாப்பின்னான்னு திட்டாயா ரோட்டில் நின்று. அதுதான் இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்ததற்கு பிறகு திமுகவில் இருக்கிற பிரமுகர்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு தைரியம் வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பல சம்பவங்களில் அவங்க தான் மிரட்டல் விடுப்பது, காவலர்களுக்கு மிரட்டல் விடுப்பது, எச்சரிப்பது, அது மாதிரியான போக்கு எல்லாமே இருக்குது. அது இன்றைக்கு நேற்றல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி காலத்தில் இருந்து இந்த போக்கு இருக்கிறது. இந்த என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 70களில் அந்த எமர்ஜென்சிக்கு முன்னாடி ராமநாதபுரம் மாவட்ட திமுக செயலாளராக இருந்தவர் ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே போய் இன்ஸ்பெக்டரை கடுமையாக மிரட்டி, ராஸ்கல் இதில் இனிமேலும் தலையிட்டேன்னா உன் காக்கி சட்டையை கழட்டிடுவோண்டா அப்படிங்கிற மாதிரி போய் மிரட்டியிருக்கார். மிரட்டிய ஒரு வார காலத்தில் எமர்ஜென்சி டெக்ளேர் ஆயிடுச்சு. இவர் மருத்துவமனையில் இருந்துக்கிறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் நேராக போய் அந்த டாக்டர்கிட்ட இந்த டிசார்ஜ் ஷீட் கொடுங்கன்னு சொல்லி டிசார்ஜ் ஷீட்டை வாங்கிட்டதுமே போய் அவரை ஒரு அடி அடித்து எந்திரா. யார் காக்கி சட்டையை கழட்டுவேன்னு சொன்னாரோ அவரே ஜீப்பில் ஏற்றி அவர் சட்டையை கழட்டி அவர் கையில் கட்டிட்டு கொண்டு போய் போட்டாங்க. அப்படி சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது காவலர்களை எந்த அளவுக்கு நீங்கள் மிரட்டுறீங்களோ அந்த அளவிற்கு ஆட்சி மாற்றம் வந்துவிட்டால், ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அவர்களும் தங்களுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவாங்கிறது அந்த நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். பல சந்தர்ப்பங்களில் காவல்துறையினர் பொறுமை எல்லை கடந்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் கூட வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது இப்போ ஆண்டான அடிமைங்கிற அந்த காலகட்டமெல்லாம் மாறி இன்றைக்கு சூழல் 10 20 30 ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா காவல்துறையின் மீதான பொதுமக்களுடைய பயம் பெரிய அளவில் போயிடுச்சு. அது நல்லதில்லை. ஆமாம், அது மாதிரி இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு நாம் பார்த்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி பல பகுதிகளில் ஆமாம் காவல்துறையினரை மிரட்டுவது, இந்த மாதிரியான நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது சமூக வலைத்தளங்களில். ஒரு முறை 1996 முதலமைச்சராக பொறுப்பேற்று சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கின உடனே மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி பேசுகிறப்போ அவர் சொன்னார், கடந்த ஆட்சியினர் இவங்களை சுதந்திரமாக நடமாட விட்டு காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைக்காதனுடைய காரணமாக காவல்துறையினுடைய ஈரலே கெட்டுவிட்டது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் பேசினார். காவல்துறை என்பது அரசின் ஏவல் துறையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு திமுக ஆட்சியினருக்கு இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோம். பல்வேறு காலகட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இது மாதிரி காவல்துறையை ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்குற சூழலும் இருந்தது. இப்போ காவல்துறைக்கு பாதுகாப்பற்ற நிலையும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பல விஷயங்களில் பார்த்தோம். ஐயா சொன்னது மாதிரி இந்த மன அழுத்தம் என்பது காவல்துறையினருக்கு அதிகமாகவே தான் இருக்கிறது. கூடுதல் பணிச்சுமை,
கூடுதல் அழுத்தங்கள் அரசியல்வாதிகளும் மற்றவர்களும் கொடுக்குற அந்த அழுத்தங்கள் இருக்குதுல்ல, அதனுடைய விளைவு தான் இப்போ இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டு வாரம் ஒரு முறை கூட லீவ் இல்லைன்னா மக்களுடைய கடும் அதிருப்தி. இந்த வார விடுமுறை மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 91 2001 காலகட்டத்தில் அப்போல்லாம் வந்து இந்த பழைய ஐதர் காலத்து துப்பாக்கின்னு மிகப்பெரிய துப்பாக்கிகள், ஆமாம், அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. ஓட்ட ஜீப்புகள் தான் இருக்கும். அவங்க தான் வந்து நவீன வாகனங்கள், நவீனமான அந்த துப்பாக்கிகள், கருவிகள் இதெல்லாம் கொண்டாங்க. இந்த வார விடுமுறை என்பதும் கட்டாயம் என்கிறார். இந்த மனவள கலை பயிற்சிகள், அவங்களுக்கு மனவள பயிற்சிகள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உளவியல் ரீதியாக. ஆமாம். ஆனால் தங்களுக்கான அந்த பணிச்சுமை இதையெல்லாம் குறைப்பதற்கும் தங்களுக்கு மற்ற அரசு ஊழியர்களைப் போல எல்லாவித சலுகைகளும் வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் சங்கம் அமைக்கணும்னு நீண்ட காலமாக 1970களில் இருந்தே அந்த கோரிக்கை இருந்துட்டு வந்தது. ஆனால் பாதுகாக்கும் பணியில், இந்த மாநிலத்தை, இந்த நாட்டை பாதுகாக்கும் பணியில் இருக்கிற காவல்துறை சங்கம் என்று வைத்து விட்டால் மற்ற அரசு பணியாளர்கள் அமைப்புகளைப் போல அவங்க ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல், அவங்க ஆமாம், அவங்களும் அதுக்கு நிலைக்கு வந்துட்டால் மோசமாக போயிடும் அப்படின்ட்டு அந்த சங்கம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என்ன கோரிக்கைகளோ அதை தீர்க்க வேண்டும் என்பது. இன்னும் கூடுதலாக அவளுக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் நிச்சயமாக முன் வரணும். அதுங்க வார விடுமுறை ஆகட்டும், மற்ற இப்போ ஐயா ராஜாராம் ஐயா சொன்னாங்கல்ல, திருமணத்துக்கு கூட ஒரு இன்ஸ்பெக்டர் நீங்கள் விடுமுறை கொடுக்காத ஒரு சூழல்லாம் இருந்திருக்கு. அது அவர் நேரடியாக சொல்லலை, ஆனால் அந்த காலத்தில் அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள்லாம் இருந்திருக்கு. அப்போ இதை சீரமைப்பதற்கு அரசு சரியான முறையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது தான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. அப்போ தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒருபுறம் அரசுக்கு எதிரான பல்வேறு ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல், உண்ணாவிரதம் என்னும் ஒரு பகுதியில் போயிட்டுருக்கு. இன்னொரு புறம் பொதுமக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியும் இருக்கிறது. இங்கே மின்கட்டண உயர்வாகட்டும், சொத்து வரி உயர்வாகட்டும், இந்த மாதிரியான இந்த எதிர்ப்பும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அப்போ இந்த ஆட்சி நீடித்தால் என்ன ஆகும்? எனவே இந்த ஆட்சி மாற்ற விட, ஏன்னா இன்றைக்கி கூட ஒரு இதில் பார்த்தேன், ஒரு ஆதி திராவிடர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடங்களுக்கு பட்டாம் கொடுக்காமல் அங்கே திமுகவினரும் அந்த அதிகாரிகளும் சேர்ந்து அதை பட்டா போட்டு பல கோடிக்கணக்கான ரூபாயை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த முறைகேடு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இது போன்ற நிலைமைகள் நீடிப்பது என்றால் இந்த ஆட்சிக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் தான் உருவாகிக்கிட்டு இருக்குது. எனவே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம், உணர்வும் மக்களிடம், பொதுவெளிகளில் மக்களிடம் உருவாகிவிட்டது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இன்னொரு 5 ஆண்டுகளும் ஆட்சியில் இருக்குமே என்றால் இன்னும் ஒரு மோசமான நிலை ஏற்படும் என்கிற கருத்தாக்கம் பொதுவெளிகளில் இருக்கிறதுனால ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர சக்தி படைத்த, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி என்றால் அதற்கு எதிராக இன்றைய எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதற்கான முன்னெடுப்பை எடுக்க வேண்டும். ஆனால் நிலைமை என்னவென்றால், இந்த அதிமுகவை இன்று வழிநடத்தி கொண்டிருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த முன்னெடுப்புமே எடுக்காமல் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றுவதற்கு, மக்களிடம் இந்த பிரச்சனைகளை கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு வலிமையான ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி அதன் மூலம் ஒரு வலுவான கூட்டணியை ஏற்படுத்தினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற நிலை இருந்தாலும் அந்த முன்னெடுப்பை எடுக்காமல் ஒரு தானடித்த மூப்பாக தானே எல்லாம் என்கிற நிலைப்பாட்டில் போகிறது தான் திமுகவுக்கு இப்போ வந்து ரொம்ப சாதகமான ஒரு நிலையாக, அது ஒரு பூச்சிட்டு அமைஞ்சிருமோன்னு சந்தேகம் வருது. ஆமாம், நிச்சயமாக இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மேலும் இதை விடவும் அதிகமான வாக்கு வங்கிகளும் தொண்டர் பலமும் கட்டமைப்பும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தது. மரியாதைக்குரிய அதிமுகவினுடைய நிறுவன தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அதை 30 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய கட்சியாக இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்று அது 2-3 பிரிவுகளாக சென்றதனுடைய விளைவாகத்தான் பலகீனமான அதிமுக இருக்கிறது என்று டெல்லியிலிருந்து இங்கே வந்து இவர்களை அவங்க ஆட்டுவிக்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்குமே என்றால் இவரை டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் அங்கே வந்து ஒப்பந்தமெல்லாம் போட மாட்டாங்க, இங்கே வந்து பேசுவாங்க. எந்த தேசிய கட்சி ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பேரும் அரசியல் கட்சிகள் தான் இங்கே இந்த தேர்தலுக்கு தலைமை வகித்து நடத்த வேண்டியவர்கள். அப்போ நீங்கள் பலகீனமாக இருப்பதனால தான் இன்னொரு வந்து உங்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய, அழுத்தம் தரக்கூடிய அளவிற்கான ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிட்டீங்க அப்படிங்கிறது. இதுவுமே திராவிட முன்னேற்ற கழகம்
மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு இவர்களுடைய செயல்பாடு காரணமாக அமைந்து விடுமோ என்கிற பொதுவெளி பார்வை, சந்தேகம் என்பது கட்சியின் தொண்டர்களுக்கும் இருக்கிறது, மக்களுக்கும் இருக்கிறது. இப்போ ரெண்டாவது கருத்தில் இதை என்ன கொஞ்சம் பிரீஃபாக முடிச்சிருங்க. இப்போ மக்களுக்கும் இருக்கிறது, ஆட்சி மாற்றம் தேவை. ஆனால் ஆட்சி மாற்றத்தை வலுவெடுத்து செல்லக்கூடிய எதிர்க்கட்சி வலிமையான தலைமையும் மக்கள் நேசிக்கின்ற ஒரு தலைமையும் இருக்கிறதா என்ற கேள்வி நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நடைபெற்ற காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு அணி சேர்ந்திருக்கிற எதிர்க்கட்சிகள் பல நூற்றுக்கணக்கான, ஏன் 1000 போராட்டங்களை தாண்டி நடத்தியிருக்கிறார்கள். அவங்க கட்சி ரீதியான போராட்டத்தை கடந்து அரசுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் பல்வேறு அமைப்புகள் போராடினா அங்கேயும் நாற்காலியை போட்டு உட்காந்துருவாங்க. மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் உட்காந்து, இந்த ஆட்சி உங்களுக்கு எதுவும் பண்ணாதே, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துங்கள், எங்களை ஆட்சியில் அமர வையுங்கள், நாங்கள் வந்த உடனே உங்கள் பிரச்சனைகளை பூரா தீர்ப்போம் என்றெல்லாம் வாக்குறுதிகள் கொடுப்பார்கள். அந்த வாக்குறுதிகள் அச்சடிச்சும் குடித்து அது எதுவும் நிறைவேறலைங்கிறத நம்ம சகோதரர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் பிரதான எதிர்க்கட்சி என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான அழுத்தம் இந்த ஆட்சிக்கு எதிராக பண்ணாருங்க. நீங்கள் கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் இந்த முறை அவங்க அதிக இடங்களையும் இரட்டை இலக்கத்தில் இடங்களை பெற வேண்டும், தொடர்ந்து வெற்றி பெற்று இந்த ஆட்சியோடு பயணிக்க வேண்டும் என்கிற மனப்போக்கு தான் இருக்கிறதை விட, இந்த மக்களுக்கு எதிரான அரசின் போக்கை கண்டிப்பதற்கு யாருக்குமே திராணி இல்லை. நம்ம ஐயா சொன்னது மாதிரி அவங்க மௌன சாமியார்களாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க. எப்போதும் போர்க்குரல் எழுப்புகிற பொது உடைமை கட்சி கூட இன்னைக்கு தன்னுடைய சுயத்தை இழந்து விட்டார்களோ அப்படிங்கிற மாதிரி தான். சரி, இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லை சார் எதிர்க்கட்சிகளுக்கு? நிச்சயமாக என்னன்னா, ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டுமே விடிவு. இது விடிய அரசு, விளம்பர அரசு என்று பேசி திரிகிற பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதனால முன்னெடுப்பு இல்லைங்கிறத நான் முதல் சுற்றிலேயே பதிவு பண்ணியிருந்தேன். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலிமை மிக்க திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன் இவங்க எல்லாமே காலங்காலமாக இரட்டலைக்கு வாக்களித்து கட்சியை வெற்றி பாதையில் அழைத்து சென்ற வாக்காளர்களினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். இவர்களை ஒன்றிணைத்து ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு அவருக்கு ஏற்படவில்லை என்றால் அப்போ ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்னென்னா, கட்சியினர் மத்தியிலும் பொதுவெளியிலும் மீண்டும் திமுக ஆட்சி வருவதற்கு இவர் ஏதோ உள்ளடி வேலைகள் செய்கிறாரோ அப்படிங்கிற பொதுவெளி பார்வையுமே வந்துருச்சு. இது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை என்பது மக்களுடைய கருத்து. இவர் என்னென்னா, கூட்டணி என்று வந்த அந்த கட்சிகளோடு கூட இன்னும் உடன்படலை. கூட்டணிக்கு வர என்டிஏலேருந்து வர வேண்டிய கட்சிகளையும் இவர் போய் அரவணைக்கலை, பார்க்கலை, பேசலை, வரலை. தன்னை மட்டுமே முன்னிறுத்தி மரியாதைக்குரிய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவுக்கு இணையான ஒரு பெரும் தலைவர் என்கிற ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைப்பதற்காக தன்னை மட்டுமே பிரதானப்படுத்தி இந்த ஊர்வலங்களை போறாரு. தொகுதி வாரியாக ஊராக. என்ன யதார்த்தம்னா, இவர் ஊராக செல்லுகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வீடு வீடாக சென்று இந்த வாக்காளர்களை வலைவீசும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க கடந்த 6 மாதத்திற்கு முன்பு இருந்தே அந்த பணியை தொடங்கி விட்டார்கள். 234 தொகுதியிலையும் பொறுப்பாளர்கள் போட்டாங்க. பாக கமிட்டி, பூத்து கமிட்டி, தொகுதி குழு, அந்த மேற்பார்வைக்கான ஒவ்வொரு பகுதிகளிலையும் குழுக்கள், இவர்களை கண்காணிக்க அமைச்சர்கள் குழு. நான் கேள்விப்பட்ட வகையில் ஒவ்வொரு அமைச்சரும் 20 தொகுதி 30 தொகுதிகளை கையில் எடுத்து அதற்கான பூர்வாங்க பணிகளில் ஈடுபட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஐயா சொன்னாங்க. முதலமைச்சர் கண்ட்ரோலில் தான் காவல்துறை இருக்குன்னு. நான் அறிந்த வகையில் முதலமைச்சரின் குடும்பத்தில் இருக்கிற அதிகார மையங்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிற சில அதிகாரிகளும் தான் அதை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தகவல் ஊடகங்களில் கூட வந்தது. துபாய் போயிருக்கிற போது அங்கேருந்து முதலமைச்சருடைய தொலைபேசி எண்ணில் உள்துறை அமைச்சருக்கு ஒரு தொலைபேசி வந்திருக்கு. அவங்க முதலமைச்சர் தான் பேசுகிறாங்கன்னு ஐயா சொல்லுங்கன்னா, மிக நெருங்கிய உறவினர் சொல்லியிருக்காரு. ஐயா ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்கல்ல, காவல்துறை மாறுதல், அதை உடனடியாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. முதலமைச்சர் ஃபோன்லேருந்து உள்துறை அமைச்சருக்கு பேசியது வேறொரு அதிகாரி.